3 படத்துல இந்த ஒரு அழகான சீன வந்து நீ நோட் பண்ணியிருப்பியான்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு தனுஷ் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து பிரபு கிட்ட, "அப்பா லைஃப் மேட்டரா ஒண்ணு பேசணும்ப்பா" அப்படின்னு சொல்லி உள்ள வந்து, "சில்லியா நான் திருப்பதி போணும்ப்பா" அப்படின்ற மாரி ஆரம்பிப்பான். நெக்ஸ்ட் இந்த கொஞ்சம் சீன் தள்ளினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தனுஷ் அதே மாரியே வந்து, "அப்பா லைஃப் மேட்டரா பேசணும்ப்பா" அப்படின்னு சொன்னோனே, "பிரபு வா உள்ள வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பிரபு கேட்பாரு, "யார்றா அந்த பொண்ணு?" அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. "ஜனனிப்பா" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் அந்த கேரக்டரோட இன்ட்ரோடியூஸே. பிரபுவுக்கு அப்பதான் அந்த கேரக்டர இன்ட்ரோடியூஸே பண்ணி வைப்பான். ம். ஜனனிப்பான்னு சொன்ன உடனே, அதே சீனு கிளைமேக்ஸ்ல மறுபடியும் தனுஷ் வருவாரு. வந்தோனே அப்பா லைஃப் மேட்டரா பேசணும்னோனே, "ஐயய்யோ! நீ போடா" அப்படின்னு பிரபு அனுப்புவாரு. நெக்ஸ்ட் உடனே அவர் யோசிச்சுட்டு கேட்பாரு, "என்னடா ஜனனி எதுவும் பிரெக்னென்ட்டா இருக்காங்களா?" அப்படின்னு கேட்பாரு. உடனே உள்ள வாடா பேசுவோம் அப்படின்னு சொன்னோனே, உள்ள வந்தோனே தனுஷ் ஸ்டார்ட் பண்ணுவான். "அப்பா இது மாரி நம்ம சொத்து எல்லாத்தையும் ஜனனி பேருக்கு எழுதி வச்சுருங்கப்பா" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். ம். உடனே பிரபு வந்து யோசிச்சுட்டு, "ஏன்டா எதுவும் உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை போயிட்டு இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. ம். உடனே தனுஷ் சொல்லுவான், "இல்லப்பா அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஜனனி எதுவும் தப்பா நினைக்காதீங்க" அப்படின்ற மாரி சொல்லுவான். ம். அதுக்கு உடனே பிரபு என்ன ரிப்ளை பண்ணுவாருன்னா, "என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும்டா. நான் வேற எதுவும் பிரச்சனையா தான் கேட்டேன்" அப்படின்ற மாரி ம். ரிப்ளை பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல யார்றா அந்த பொண்ணுன்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த கேரக்டர் அந்த அந்த சீக்வென்ஸ்லயே அங்க இருக்க மாட்டான். ம். அதே மாரி இந்த சீக்வென்ஸ்லயும் அந்த கேரக்டரோட பிரசன்ஸ் இருக்காது. ஆனா அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க யார்றா அந்த பொண்ணுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு, என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும்டான்னு சொல்றப்ப, அந்த சீன் இங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு.